விஜய் மாதிரி வரக்கூடியவர்கள் வந்து அவ்வப்போது ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் பயங்கர பிரகாசமாக தெரியும். அதுக்கப்புறம் அவங்களாம் காலி ஆயிடுவாங்க. அவங்களாம் வெளியே தெரிகிறவங்களாவே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, விஜய் போன்றவர்கள்லாம் வந்து தேர்தல் களத்திலையும் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வர்றவங்க. அவங்க அரசியல் செய்வதற்காக வருவது கிடையாது. இப்போ கலைஞர், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நீங்கள் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க அரசியல்வாதி. இந்த தேர்தலில் தோத்தாலும் அவங்க இருப்பாங்க. ஜெயலலிதா இருப்பாங்க, எம்ஜிஆர் இருப்பாங்க, கலைஞர் இருப்பாங்க. ஆனால் நடிகர்கள்லாம் தோல்வி, ரெண்டாவது இடம், இல்லை பார்த்து செஞ்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நீடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த கான்செப்ட்லேருந்து வந்தவங்க. அதனால் விஜயெல்லாம் வந்து விஜய் யாருங்கிறத இன்றைக்கி ஒரு சாதாரண நடிகை, அவங்க பெரிய நடிகை கூட கிடையாது, பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. அவங்க ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டாங்க, மே எலெக்ஷனா ஆகஸ்ட்டில் வந்துடுவார் நடிகை அப்படின்னாங்க. அந்த பாடி லாங்குவேஜை வந்து நமக்கு ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லை, நம்ம யாரோ சொல்வதை காட்டிலும் விஜய் சொல்றது தானே நாம ஆத்தென்டிக்காக எடுத்து. விஜய் வந்து நான் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நடிப்பு வேண்டாம் அப்படின்னு கோடிகள் கொட்டக்கூடிய அந்த இதை விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இதுதான் கடைசி படம் ரஜினிக்கு அருணாச்சலத்திலேருந்தே சொன்னாங்க. அதெல்லாம் என்ன இப்போ வரையும் ரஜினியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் எங்க தேர்தல் ரிசல்ட் தாங்க தீர்மானிக்க போகுது. இப்போ இந்த எலெக்ஷனில் நிறுத்தி அவர் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் பேச வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷனில் ஒரு 8 விழுக்காடுக்கு மேலே கூட வாங்க முடியலன்னா விஜயால் அடுத்த எலெக்ஷனுங்கிற கான்செப்டை யோசிக்கவே முடியாது. ஏன்னா தோத்தாலும் ஜெயித்தாலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அரசியல்வாதி. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்கும், விடுதலை சிறுத்தைகள் நினைக்கும், திமுக நினைக்கும், அதிமுக நினைக்கும். இப்போ அதிமுக வந்து ஜெயிக்கல, 11 தோல்வியை வந்திருக்கு. அதனால அரசியல் விட்டு போயிட்டாங்களா? நின்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. 77 87 வரையும் அதிகாரமே இல்லை, யாருமே அமைச்சர்கள் இல்லை, முதலமைச்சரும் ஆக முடியல. கலைஞர் போட்டு எம்ஜிஆரை போட்டு கொடன்னு குடஞ்சிக்கிட்டு தானே இருந்தார். அப்பயும் மாநிலத்தையும் ஏற்றுக்கிட்டு மத்தியிலையும் ஏற்றுக்கிட்டு இந்தி எதிர்ப்பு, எம்எல்ஏக்கள் பதவி பறிப்புன்னு ஏதோ ஒரு அரசியலை தினமும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அதிகாரத்தில் இல்லைனாலும். ஸோ அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு அரசியல் இருப்பவர்கள் தான் அரசியல்வாதி. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நடிகர்கள் நீங்க அவங்க ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி 2 ஆண்டுகள் ஆச்சு, நேரடியாக எங்களோட இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகாகத்தான் அவர்களினுடைய மதிப்பீட்டை நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது முன்முடிவோட அவங்களை அணுகுறோம் அப்படின்னு. முன்முடிவு இல்லை, இதுதாங்க சரியான முடிவு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா கரெக்டாக கணிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவாப்புல. விஜய் யாருங்கிறது நீங்க அந்த வட்டாரத்தில், சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களால ஒரு அஜித் படம் வெற்றி பெறுவதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களால படமும் இன்னொரு படம் வந்து அஜித் படம் ஓடிடுச்சுன்னு கேட்டா ஃபீல் பண்ண முடியாது. எப்படியா என் படமும் 100 நாள் ஓடுதுன்னு போய் ஒரு ஹவுஸ்ஃபுல் போட ஓடுனாலும் நடிப்பாங்க. இந்த பிஆர்ஓ வேலை பார்த்து வந்துகிட்டு இருக்கிற நடிகர்கள் தான் இவங்கெல்லாம். இன்னைக்கெல்லாம் வார் ரூம் பாலிடிக்ஸ் தான் சினிமாவில். தனுஷ் அடிக்க, சிம்புவை அடிக்க தனுஷ், இது இப்படித்தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனை காலி பண்ண, இவரை காலி பண்ண.